ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சும்மா ப்ரெட் டோஸ்ட் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், சால்னா, அப்புறம் வடை வச்சு சாப்பிட்டுட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் இந்த நல்லா காஞ்சிருந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி உரித்து பார்த்தோம். ஒரு 2-3 தேங்காய் வந்து ரொம்ப நல்லா காஞ்சிட்டு உள்ளே வந்து கொட அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டுது. அடுத்து வந்து 2-3 காயில் வந்து தண்ணி இல்லை. சரி, நம்ம அடுத்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே ஸ்டார்டிங், இன்னும் வந்து அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குமே அதை பற்றி தெரியலை. அதனால் கொஞ்சம் தேங்காய் எல்லாமே ஒரு 10 தேங்காய் கிட்ட உரிச்சிருந்தோம். நல்லா காஞ்சிருந்த தேங்காய் மட்டும் ஒரு 10 தேங்காய் கிட்ட உரித்து எடுத்து வச்சுருந்தோம். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி பெருசாக எதுவும் செய்யலை. நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. மீன் எதுவும் இல்லை, குழம்பு மட்டும் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு கூட்டு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சுட்டு, அடுத்து வந்துட்டு குட்டத்தக்காளி கீரை வந்துட்டு கூட்டு வச்சுருந்தேன். எப்போதும் வந்துட்டு பொரியல் தான் வைப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கூட்டு வச்சுருந்தேன். கூட்டு வச்சு அப்புறம் வந்துட்டு அத்தை வந்து கொஞ்சம் மீன் கொடுத்து விட்ருந்தாங்க, அதையும் வச்சுட்டு லன்ச் முடித்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து முட்டை தோசை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அதில் வந்து கொள்ளு இட்லி பொடி போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளைன் தோசையிலையும் கொஞ்சம் கொள்ளு இட்லி பொடி போட்டு அப்புறம் அந்த கீரை கூட்டு இருந்தது, அதையும் வச்சு அப்படியே நைட் டின்னர் வந்து முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.